இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெரிய கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி, வெல்லம், நான் முன்னாடியே வந்து கேப்ஷனில் கொடுத்த மாதிரி பச்சரிசி, வெல்லம் அது 2 தான் மெயினான இன்க்ரீடியன்ட். அப்படி இருக்கும்போது 1 கப் பச்சரிசி அது நல்லா ஊற வச்சு காய வச்சுக்கோங்க. அதே கப்பில் வெல்லம் நல்ல கலராக இருக்கிற மாதிரி நல்ல வெல்லமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுவுமே சின்ன சின்னதாக துருவியோ இல்லை வந்து லைட்டாக உடைச்சோ நீங்கள் இதே ஒரே கப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட்டே ஃபுல்லாக பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கு பாதி சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபுல்லாக நம்ம வெல்லம் சேர்த்தோன்னா அந்த கலர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நம்ம வெல்லம் சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த உப்பு கலந்த டேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டில் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி அதை லைட்டாக ஈஸியாக கரையிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக துருவி விட்டுட்டு ஒரு வாட்டி அடுப்பில் நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு பாவு காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நான் தண்ணி கலந்துக்கிறேன். ஒரு 1/4 கப் மாதிரி தண்ணி கலந்தால் போதும். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு நம்ம வந்து பாவு காய்ச்ச போகிறோம். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் நிறைய தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த ஒரு கம்பி பதம் வர மாதிரி காய்ச்ச போகிறோம். அதே சமயம் அதை நான் எப்படி பார்க்குறது, உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது நல்லா வந்து ஒரு லைட்டாக கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம பச்சரிசி வந்து ஊற வச்சோம்ல, அது வந்து 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அது வந்து நல்லா காஞ்சிடணும். கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ வெல்லம் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. அரிசி மாவும் இந்த பதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். இது கூட நான் ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பொங்கி வருது. இந்த மாதிரி நல்லா பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த பதம் வந்ததுக்கப்புறமா உடனே ஸ்டாப் பண்ணிடணும். அதனால் நீங்கள் கை விடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டாமல் விட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அடி பிடிச்சதுன்னா கொஞ்சம் மாதிரி கருப்பு கலராக ஆயிரும். டேஸ்ட்டும் வந்து ஒரு கசப்பு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள் பாவு ரொம்ப நல்லா கொதித்து நல்ல ஒரு கோல்டன் கலராக வருது. இப்போ நான் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து ஒரு ட்ராப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியில் பச்சை தண்ணியில் நீங்கள் அது எடுக்கும் போது உங்களுக்கு அப்படியே அது பால் மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ எனக்கு வந்து அது அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ஒன்றும் பதம் வரலன்னு அர்த்தம். நான் முன்னாடியே ஏன் காட்டுறேன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக நான் காட்டுறேன். ஸோ இன்னும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கொதிக்கட்டும். நீங்கள் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 20 செகண்ட்ஸுக்கு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டக்குன்னு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் உடனே அடுப்பை ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் 1 or 2 minutes விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடும். இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ட்ராப் விட்டு பார்க்குறேன். பச்சை தண்ணியில் அது ஆட்டோமேட்டிக்காக கெட்டி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த சாஃப்டான கேண்டி மாதிரி வரும். இன்னமுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொதிச்சாவே போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அடுப்பை வந்து சிம்லே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வேறு மாதிரி பார்க்குறதுக்கு இந்த பாவை லைட்டாக இப்படி தொட்டு 2 ஃபிங்கர்ஸில் வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரிங் மாதிரி வரும். 1 string 2 stringனு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1 string வந்தால் போதும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுனாலுமே உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஒரு 1 string அளவுக்கு பதம் வந்தால் போதும், நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான பாவை எப்படி கெட்டியாக வருதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் ஃபைனலாக அடுப்பை இறக்கியாச்சு. இப்போ வந்து அந்த பச்சை தண்ணியில் விட்ட பாவு வந்து எப்படி ஒரு சின்ன கேண்டி மாதிரி உங்களுக்கு கரையாமல் பால் மாதிரி வரும்.
பாருங்கள், இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ஃபுல்லாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்புலேயே வச்சு சூடோடு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களால் அதை கரெக்டாக சேர்த்து கலரவே முடியாது. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி தனியாக பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கிண்டும் போது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இப்போ அதிரசம்லாம் பண்ணுறாங்கல்ல, சேம் இதே மாதிரி தான். பட் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. ஒரு சின்ன சின்னதாக சீடை மாதிரி நம்ம ரவுண்டாக தான் போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு அரிசி மாவு இது அப்படி இல்லை, நீங்கள் ஆல்ரெடி அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கீங்க, ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நான் எல்லா மாவுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடோடையே மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கெட்டியாயிடுச்சுன்னா பாவும் கெட்டியாயிரும். அதே மாதிரி மாவும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே மாறிடும். அதனால சூடாக இருக்கும் போதே ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு நான் எல்லாம் எப்படி வருதுன்னு காட்டுறேன். நீங்கள் வந்து உடனே கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் சூடாக போட வேண்டாம். சூடாக போட்டோன்னா அது ஏற்கனவே வந்து பாவோடதெல்லாம் சூடாக இருக்கனால ஒரு மாதிரி ஒட்டும், பாத்திரத்தில் ரொம்ப ஒட்டிடும். அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 மணி நேரமாவது இல்லை 1 மணி நேரமாவது கூட நீங்கள் வந்து லைட்டாக அதை ஆற விட்டுறணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே பட்டர் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா சூடோடு இருக்கிறனால. இப்போ நான் ஒரு உருண்டை பிடிச்சி காட்டுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சூடாக இருக்கும் போது அது அப்படியே சாஃப்டாக ஒரு பட்டர் மாதிரி வரும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது நான் ஒரு 2 hours ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஈஸியாக அந்த பால் பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் சூடானதில் சின்ன சின்னதாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். வேகிறதுக்கு டைம் எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு 7 பீசஸ் வந்து நான் உள்ளே போடுறேன். ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக ஈவனாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆல்ரெடி வெல்லம் இருக்கிறதுனால கருகிரும், கருப்பு கலராக மாறிடும். ஸோ கரெக்டான ஸ்டேஜில் எடுக்கணும். அது மட்டும்தான் முக்கியமான ஃப்ரை பண்ணுறதுக்கான ஸ்டேஜு. ப்ளஸ் நிறையாவும் போட்டு எல்லாத்தையும் சேமாக போட்டிங்கனாலும் எல்லாம் ஒட்டிடும். அதுவும் அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க. வேகிறதுக்கு டைம் வந்து இப்போ நீங்கள் அடுப்பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 to 6 பீசஸ் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே இது வெந்துடும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெடிச்சு தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்ட் நீங்கள் கிளறெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக ஒன்றை போட்டுட்டு இன்னொன்று போடும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த லைட்டாக வெந்து லைட்டாக வெடிக்கும். அப்படி வெடிக்கிற ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மொறுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.